அடுத்த தலைமுறை, அடுத்த தேர்தல் எல்லா இடங்களிலும் இனி நாங்கள் தான் வெல்வோம். திமுகவுக்கு இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல்ல இடம் இல்லை. திமுகவுக்கு அப்ப அதிமுக வர வாய்ப்பு இருக்கா? அதிமுகவுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்த தேர்தல் வந்து அண்ணாமலைக்கு விஜய்க்கு தான் போட்டியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியை சின்ன பின்னமா சில்லா உடைச்சு நொறுக்கிட்டான். நாங்கள் ஒரு ஆதரவற்ற அனாதை மாதிரி நிற்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு அபயக்கரம் தந்திருக்கிறார் விஜய். திமுக செய்ய தவறியது, திமுக செய்தது ஊழல். அதை இன்னைக்கு நாங்க ஒழிச்சிட்டோம். சரிங்களா? வந்து 2 மாசத்துலயே ஒழிக்க முடியுமா சார்? ஒழிச்சிட்டோமே. பெயர் மாற்றம்லாம் சரியானதா பாக்குறீங்களா? என்ன பெயர் மாற்றம்? விடியல் மகளிர் பேருந்து இருந்த விடியலை எடுக்கிறது, இந்த மாதிரியான பெயர் மாற்றம்லாம் அவசியம் தானா? இதெல்லாம் தேவைதானா? ஆலந்தூர் தொகுதியில மின்வெட்டு மக்கள் போராடுவதற்கு வீட்டிலிருந்து வெளியே வர்றாங்க. ஜாதிக்கு கெட்ட பேர் வரணும். மின் வாரியத்தில் இன்னும் சில கருப்பு ஆடுகள் இருக்கின்றன. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களுக்கு இசக்கி சுப்பையா மீது அல்லது வந்து ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மீது அதிருப்தி வந்திருக்கலாம். நாங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சோம், இப்ப எங்க ஓட்டுலாம் ஜெயிச்சுட்டு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கோபம் வராதா, அதிருப்தி வராதா? வராது. ஏன் வராதுன்னு நினைக்கிறீங்க சார்? மீண்டும் உங்ககிட்ட தான் நான் வரேன், உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு தடவையே என்னோட ஓட்டை போட்டுட்டே இருப்பேன், நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போவீங்க. செய்ய முடியல. எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியை சின்ன பின்னமா சில்லா உடைச்சு நொறுக்கிட்டான். நாங்கள் ஒரு ஆதரவற்ற அனாதை மாதிரி நிற்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு அபயக்கரம் தந்திருக்கிறார் விஜய். அந்த கட்சியில போய் நின்று எம்எல்ஏ ஆனா உங்கள் கனவுகளுக்கு எங்களால சிறைகள் தயாரிக்க முடியும்னு மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம். நாங்க மக்கள் ஏத்துக்கிடுவாங்க. சரி, அப்ப அதே மாதிரி இப்போ தாவேகா ஆட்சி அமைஞ்சிருச்சு. தாவேகால இருக்கக்கூடிய நபர்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாருமே தாவேகா தலைவருடைய செயல்பாடு கரெக்டா இருக்குன்னு சொல்லி நம்பி இருக்காங்க. ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து இல்ல, எனக்கு தாவேகா தலைவர் முதல்வருடைய ஆட்சி வந்து பிடிக்கல, நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு சொல்லி கொத்தா ஒரு 20 பேர் வந்து போறாங்க அப்படின்னா, அப்ப வந்து தாவேகால இருந்து போறாங்க அப்படின்னா அப்ப வந்து முதல்வர் அவர்கள் சொல்வாரு, இல்ல அவங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல அதனால போறாங்க அப்படின்ற மாதிரி ஏத்துப்பாங்களா? இல்ல வந்து திமுக தான் சதி பண்ணுதுன்னு சொல்லுவாங்களா? தாவேகாவில் இருந்து அப்படி யாரும் போக மாட்டாங்க. ஒருவேளை போறாங்கன்னா எடுத்துப்பீங்களா? அந்த மாதிரி ஒருவேளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருக்காங்க, ஒரு சாமானியன் நீங்க எம்எல்ஏ இருக்கான். அந்த மாதிரி தானே சார் இப்ப அந்த தொகுதியிலும் மக்கள் ஜெயிச்சிருப்பாங்க. சாமானியன் எம்எல்ஏ இருக்கான், அந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கான்னு சொன்னா எங்க தலைவர் தான் காரணம். அதுக்கு இந்த நாட்டுல பணத்திற்கு தான் மரியாதைங்கிறத இந்த தேர்தலை உடைச்சு நொறுக்கி இருக்கோம். இந்த நாட்டுல சாதிக்குத்தான் ஆராதனைன்னா அதையும் இன்னைக்கு நாங்க போட்டு துவம்சம் பண்ணியிருக்கோம். சாமானியர்கள் ஜெயிக்க முடியும்னு ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் இன்னைக்கு எங்க தலைவர் நிரூபித்திருக்கிறார். அவன் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டான். அவன் இன்னும் போக மாட்டான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய்னு சொல்லிட்டு அவன் களத்துல நிற்பானே தவிர இந்த கட்சியில இருந்தெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. யாருமே யாரும் போக மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீங்க சீமான் வந்து ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு வேற விமர்சிக்கிறீங்க. அப்படி ஒரு 3000 ஓட்டு வாங்குவான், அவ்வளவுதான். இல்ல, மக்கள் இப்படி யோசிக்கலாம்ல, தொடர்ந்து வந்து இவ்வளவு வருஷமா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல, ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு கொடுக்கலாம். அவன் பேச்சுக்க உளறல இல்ல, அது என்ன பேச்சு? நீ என்ன பேசி இருக்க ஒழுங்கா சொல்லு. தமிழ் தேசியம் குறித்து பேசுறாரு. தமிழ் தேசியம் தனித்தமிழ்நாடு கேட்டுருவியா நீ? உனக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு வந்து யாரையாவது பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு உனக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டா தந்திருக்கான். அண்ணாவை அவமதிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் நீ கூலி வாங்கிட்டு பேசுற. உன்னை நம்பி வந்த இளைஞர்கள் எல்லாம் இது ஒரு மாயமானு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு வெளியேறிட்டான். உன் கட்சி அங்கீகாரம் இழந்து அம்மனமா நிக்கி இன்னும் எனக்கு கட்சி இருக்குன்னு காட்டி இன்னைக்கு தாய்மாமன் ஒரு தாய்மாமன் கிடைச்சிட்டான். அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் ஆயிட்டான். 20 லட்சம் ரூபாய்க்கு நகை கொண்டு போறான் தாய்மாமன். இதுக்கு முன்னாடி உனக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஏதாவது தொடர்பு உண்டா? அப்ப நீ பிச்சை ஏற்று உண்ணும் வாழ்க்கை உன் வாழ்க்கை. இதெல்லாம் அம்பாசமுத்திரத்துல ஒண்ணு எடுபடாது. இப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது தாவேகா இன்னும் எந்த மாதிரியான சிக்கல்ல இருந்து மீண்டு செயல்படணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது.
என்ன சிக்கல் மீள்றது? சார் ஒரு பக்கம் விமர்சனம் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. விமர்சனம் பண்ணத்தான் சோஃபா செய்யும். ஆட்சின்னு சொல்றாங்க, குதிரை பேரம் ஆட்சின்னு சொல்றாங்க. ஆமா, இந்த விமர்சனம். மாதிரி விமர்சனங்கள் வருது. ம். ஒரு பக்கம் வந்து உங்களுடைய அமைச்சர்களே சொல்றாங்க எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக ஒரு பக்கம் சதி நடக்குது, ம். வேணும்னே மக்களை வந்து போராட தூண்டுறாங்க அப்படின்லாம் சொல்றத பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரி என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சிக்கலும் கிடையாது. அப்பயே அமைச்சர்கள் வந்து சதி நடக்குதுன்னு சொல்றாங்க, சதி பண்றாங்கல்ல, அப்ப அது சிக்கல் இல்லையா? அதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லை. நாய்கள் குறைத்து கொண்டுதான் இருக்கும், பட்டாபிஷேகம் நடந்து கொண்டுதான் இருக்கும். நிறைவாக ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களோ அல்லது இன்னும் ஒரு சிலரோ வந்து 6 மாசம் கூட இந்த ஆட்சி தாங்காது அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. நீங்க உறுதியா சொல்றீங்க இல்ல இந்த ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்றீங்க. நேற்றும் கூட பத்திரிகையாளர் சந்திப்புல இன்றைக்கு விஜய் தான் நாளைக்கும் விஜய் தான் அப்படின்ற உறுதியா சொல்றதையும் பார்க்க முடியுது. இன்னும் இந்த ஆட்சியில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திமுக அரசு தவறுனதை நாங்க இன்னும் செய்ய போறோம் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயங்கள் என்னென்ன? திமுக செய்ய தவறியது, திமுக செய்தது ஊழல். அதை இன்னைக்கு நாங்க ஒழிச்சிட்டோம். கேட்டீங்களா? வந்த திமுக 2 மாசத்துலயே ஒழிக்க முடியுமா சார்? ஒழிச்சிட்டோமே. நீங்க இன்னைக்கு போய் கேளுங்க, ம். ஒரு தாலுகா ஆபீஸ்ல போய் கேளுங்க, காசு கேட்க மாட்டான். காசு கேட்டா முந்தா நாடு 82 இடத்துல ரெய்டு, 82 லட்சம் ரூபாய் கைப்பற்றி இருக்கும். ஆனா அதே தாவேக்கால இருக்கக்கூடிய கேளுங்க, நிர்வாகிகள் மக்கள் காசு வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, வீடியோ எல்லாம் வெளியாகுது. மக்கள் தொடர்புல இருக்கிற இடம் தாலுகா ஆபீஸ் தான். தாலுகா ஆபீஸே இன்னைக்கு தூய்மையாயிடுச்சு. மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இன்னி இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியது, திமுக செய்ய தவறியதையெல்லாம் நாங்க செய்வோம். அதே நேரத்துல ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் வருமா? தனிச்சட்டம் ஏற்கனவே அண்ணன் ஸ்டாலின் போட்டுட்டார். தனிச்சட்டம் போடல, அதுக்காக ஆணையம் தான் போட்டிருக்காரு. கேளுங்க, இனிமேல் இப்ப எங்கள் மகேஷ் அகர்வால் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி ம். சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கியதற்கு பிறகு 390 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களும் குழந்தைகளும் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்னு மகேஷ் அகர்வால் நேற்று முன்தினம் 390 வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் நேற்றை சொல்றார். கேட்டீங்களா? இனி நமக்கு தேவை தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது, வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஒரு முடிவுரை எழுதுவது, ஒன்றிய அரசாங்கத்தோடு இசைந்தும் இணைந்தும் போய் தமிழ்நாட்டுக்கான தேவைகளை இணக்கமாக இருந்து பெற்றுக்கொள்வது. இல்ல அது பாஜகவோட இணக்கமா போறது, அது சரியான விஷயம். பாஜகவோடு இணக்கமாக போறதில்லை, மத்திய அரசோடு இணக்கமாக போவது. மத்திய அரசுல பாஜக தானே இருக்காங்க. பாஜக கட்சியோட போறதில்லை, நிர்வாகத்துக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால எங்களுக்கு தமிழ்நாட்டுல மக்கள் என்ன கேட்கறாங்களோ அதை நாங்க செய்து கொடுப்போம். இந்த விஷயங்கள் தான் இப்ப பண்ண ரெடியா இருக்கீங்க. ஆமா, மற்ற ஆமா. விஷயங்கள் எல்லாம் இப்ப பெயர் மாற்றம்லாம் சரியானதா பாக்குறீங்களா? என்ன பெயர் மாற்றம்? விடியல் மகளிர் பேருந்து இருந்த விடியலை எடுக்கிறது, இந்த மாதிரியான பெயர் மாற்றம்லாம் அவசியம் தானா? இதெல்லாம் தேவைதானா? இல்ல, நான் முதல்வர்ங்கிறத எடுத்துட்டு வேற ஒரு பேர் வச்சிருக்கோம். இல்ல இந்த பெயர் மாற்றம் எதுக்குன்னு கேக்குறோம். இல்ல அந்த பேர் நான் முதல்வன் சொன்னா முதல்வரை முன்னிறுத்துவது மாதிரி ஆயிடும். இல்ல அதுக்கு திமுக தரப்புல என்ன சொல்லி அந்த திட்டத்துக்கு பெயர் வச்சாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து நான் முதல்வன், நான் முன்னாடி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மாணவர்களுக்கு வரணும், அதனால நான் வைக்கிறேன்னு சொல்லி தான் வச்சாங்க. அப்படின்னும் போது அந்த பெயர் மாற்றம்லாம் தேவைதானான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பெயர் மாற்றத்தினால இப்ப என்ன திமுகவுக்கு என்ன சேதமா வந்துடுச்சு? எல்லா அந்த கடந்த ஆட்சி என்ன நல்லது செய்ததோ அதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். இப்போ இளம் பிள்ளை சிறார்களுக்கு உணவு கொடுத்தாங்க, நாங்கள் அதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டி இருக்கோம். நாங்கள் எந்த திட்டத்தையும் கைவிடலை, எல்லா திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாளும் நல்லது செய்வதற்கு முயற்சிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று ஆட்சிக்கு வந்த நாங்கள் தாய்மார்களுடைய நலன் காக்க பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஆனா அதே தாய்மார்கள் இப்போ மின்வெட்டுனால மின்சாரம் வந்து கட்டணம் அதிகமா உயர்ந்திருக்கு, இந்த ஆட்சியில தான் இந்த மாதிரி உயர்ந்திருக்குன்னு. மின்கட்டண உயர்வுக்கு ஒரு காரணம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நிர்மல் குமாரும் சம்பந்தப்பட்ட துறை செயலாளரும் மின் பகிர்மானத்தில் ஏற்பட்ட குழப்பம். எனக்கு இன்னைக்கு கிடைத்த தகவல், குன்றத்தூர் தொகுதி ஆலந்தூர் தொகுதியில மின்வெட்டு, மக்கள் போராடுவதற்கு வீட்டிலிருந்து வெளியே வர்றாங்க. அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், ஆலந்தூர்
தாமு அன்பரசன் தான் இந்த மின்வாரிய அதிகாரிகள்கிட்ட சொல்லி கரண்ட கட் பண்ண சொன்னாரு. இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணும். மின்வாரியத்தில் இன்னும் சில கருப்பு ஆடுகள் இருக்கின்றன. இந்த கருப்பு ஆடுகளை இனம் கண்டு அவர்களை தூக்கி வெளியே வீசினால் மின்வெட்டே வராது. இதை நான் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார்கிட்ட நானே சொல்ல போறேன். இது எனக்கு இன்னைக்கு காலையில கிடைத்த செய்தி. அது எப்படி சார் அவங்க இந்த மின்வெட்டுல கை வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது, அவங்களுக்கு லாபம் இல்ல. அப்போ ஒருவேளை இந்த விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்துல ஃபீஸ் கேரியர் புடுங்கினது தெரியுமா உங்களுக்கு? ஃபீஸ் கேரியரை புடுங்கினாங்க. அதுக்கும் வந்து திமுக தரப்புலன்னு சொல்றாங்க, யாராச்சும் புடுங்குறப்ப வீடியோ எடுப்பாங்க, நல்லா தெரிஞ்சு இதெல்லாம் கவர் ஆகும்னு தெரிஞ்சு யாராச்சும் போய் புடுங்குவாங்களா? இது எப்படி சதின்னு சொல்ல முடியும்? ஃபீஸ் கேரியரை புடுங்கினாங்க தங்கச்சி. அங்க எல்லா இடத்துலயுமா கேமரா இருக்கும். ஃபீஸ் கேரியரை புடுங்கினாங்க. இந்த அரசாங்கத்துக்கு அவப்பெயரை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை திமுக செய்யும். ஒரு எதிர்கட்சி என்கிற வகையில் அது செய்தால் நியாயப்படுத்த முடியாது. இது மக்களுக்கு மின்வெட்டு என்பது பெரிய கொடுமை. அந்த கொடுமைக்கு திமுக இன்றைக்கு துணை போவதை சகிக்க முடியாது. அதனால எங்கள் நிர்வாகம் ஒரு நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த இடையூறையும் தாண்டி எங்கள் ஆட்சி இலக்கை எட்டுவதையும் அடுத்த தலைமுறை, அடுத்த தேர்தல் எல்லா இடங்களிலும் இனி நாங்கள் தான் வெல்வோம். திமுகவுக்கு இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல்ல இடம் இல்லை. திமுகவுக்கு அப்ப அதிமுக வர வாய்ப்பு இருக்கா? அதிமுகவுக்கும் வாய்ப்பு இல்லை. அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த தேர்தல் வந்து அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் போட்டியா இருக்கும். இப்ப அண்ணாமலை வி த லீடர் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கி இருக்காரு. இதன் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த போட்டியே வந்து அண்ணாமலை தான் விஜய்க்கு. இளைஞர்களை வந்து இவர் கவர்ந்துருவாரு. இருக்கும் இருக்கு, அதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல என் கண்ணாடி போட்டு பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்ப அண்ணா விஜய வந்து பீட் பண்ணிட்டு அண்ணாமலை ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்க? ஜெயிக்க மாட்டாரு. போட்டி அவராதான் இருக்கு. திமுக எல்லாம் போட்டியிடுறதுக்கு சக்தி இல்லை எங்களை எடுத்து. நெக்ஸ்ட் போட்டி அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஜெயிக்க மாட்டாரு அண்ணா அப்படின்னு சொல்லி. ஆனா ஜெயிக்க ஒண்ணு முடியாது. எதனால அப்படி சொல்றீங்க? ஒருவேளை விஜய்க்கு வந்த மாற்றம், அந்த அலை வந்து இவருக்கு வரலாம்ல? சார், விஜய்க்கு இருக்கிறது மாஸ் தங்கச்சி. அபண்டந்த மாஸ். யாருக்கு எந்த தலைவருக்கும் இல்லாத மாஸ். எம்ஜிஆருக்கு கூட இல்லாத மாஸ் எங்க தலைவருக்கு. எம்ஜிஆர் கூட 39.94% வாங்கிட்டு எம்ஜிஆர் கூட அதை வாங்கல. ஆனா ஒரு கருத்தியல் ரீதியாக எதிரியாக இருப்பார். இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற இடத்துல அவருடைய கேள்விக்கு மரியாதை இருக்குமே தவிர திமுகவின் கேள்விக்கு மரியாதை இருக்காது. அதை நீங்க ஒரு பொருட்டா பார்க்க மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்க? திமுகவை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. இப்போ இந்த ஆட்சியில திருவொற்றியூர்ல வந்து மாட்டுக்கறி வந்து வெட்டக்கூடாது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நீங்க இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்து அமைப்பினர் வந்து போராட்டம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் இவங்களுக்கு இந்த தைரியம் வரல, இப்ப எங்க இருந்து இந்த தைரியம் வருது? தாவேக்கா வந்து அப்ப இவங்களுக்கு இணக்கமா போறாங்களா அப்படின்னு மக்கள் அங்க போராட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்றதை பார்க்கல. மதசார்பற்ற ஆட்சி இந்த ஆட்சி. அப்படி யாராவது செய்தா அதுக்கு உரிய நடவடிக்கை நாங்க எடுப்போம். இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கைது செய்வோம், வார்ன் பண்ணுவோம், கேட்கலன்னா கைது செய்வோம். ஓகே. போன்ற இதுக்கு முந்தைய ஆட்சியில வந்து திமுக அரசின் மீது இருந்த விமர்சனம் என்ன அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு யாரும் எடுக்கலன்னு சொல்லி அன்புமணி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த விமர்சனம் இருக்கு. அதை வந்து இந்த அரசு வந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக வந்து தனி சட்டம் இயற்றணும், அவங்க வந்து ஆணையம் தான் போட்டிருக்காங்க, பெருசா முன்னெடுப்பு எடுத்த மாதிரி தெரியல அப்படின்ற விமர்சனம் இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவங்க வந்து ஜஸ்ட் யூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க திமுக அரசு, அவங்களுக்காக வந்து எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி விமர்சனங்களை எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா அரசு போக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்க சமூக நீதித்துறைன்னு வச்சிருக்கோம் இன்னைக்கு. அது வேண்டான்னு அவங்களே சொல்றாங்களே. அப்படி இருக்கக்கூடாது, சமூக நீதித்துறைன்னு அதை மாத்தி இருக்கோம் நாங்க. ஆதி திராவிட நலத்துறைனே வைங்கன்னு மறுபடியும் அவங்களே தானே சொல்றாங்க. அப்படி வைக்க அதனுடைய அடுத்த கட்டம் தான் தங்கச்சி சமூக நீதி அப்படின்னு வச்சிருக்கோம். சாதி அடையாளத்தை தாண்டிய பயணம் எங்கள் பயணம். மக்கள் அதுக்கு தான் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. சாதியை இன்னைக்கு நாங்க சாய்த்திருக்கிறோம், சமயத்தை நாங்கள் இன்றைக்கு ஒழித்திருக்கிறோம். அப்ப மக்களுடைய கோரிக்கையான இந்த ஆணவ கொலைகளுக்கான தனி சட்டம் வர்றது, இந்த மக்கள் இந்த மாதிரி தொடர்ந்து போராட்டங்களை ஈடுபடுறதுலாம் குறையும் நினைக்கிறீங்களா? குறைஞ்சாச்சு. குறையுங்கிறதுல குறைஞ்சாச்சு. போராட்டம் நடந்துட்டு தான் சார் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் போராட்டம் இல்லை, இதெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்ட சின்ன
ஒரு கவனத்தை கவருவதற்கான ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் கிடையாது. ஓகே, ஆசிரியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள் இவங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு. இதற்கு தாவேகா அரசு என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது? அது நேற்றுக்கே அறிவிச்சிருக்காரு அருண்ராஜ் ஐஆர்எஸ். நிதி நிலைமை பொறுத்து எல்லாருக்கான நிவாரணமும் நான் தர தயாராக இருக்கேன்னு தான் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா விவசாயிகள் ஒரு பக்கம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் அவர்கள் இருக்கிறது போலலாம் ஒப்பனை பண்ணிட்டு ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, ஒரு பக்கம் வந்து இறந்து போன மாதிரி பாடை வச்சுட்டு போராட்டம் பண்றாங்க. விவசாயிகளுக்கு நல்ல போராட்டம் இதெல்லாம். நல்ல போராட்டமா? ஆமா சரி, போராட்டம் பண்றதே தவிர்க்கணும், நல்ல போராட்டம்னு சொல்றீங்களே. போராட்டத்துல ஈடுபடுவது பாடையில இருக்கிற மாதிரி எல்லாம் போராட்டத்தினுடைய வடிவம் இது. இதை பாராட்டத்தான் வேணும். அது எதுக்கு? உங்களுடைய ஆட்சியை எதிர்த்து தானே போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கேடு செய்யலையே. 6000 கோடி ரூபாய் இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கோம். குறுவை சாகுபடிக்கு 134 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். சொன்ன வாக்குறுதியை ஃபாலோ பண்ணல. எங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நிறைவேற்றுவதற்கான நேரம் இன்னும் வரலையே. ஓகே, அப்ப நீங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைய சொல்லிருக்கீங்க. தங்க மோதிரம் போடணும் அப்படின்ற விஷயம் சொல்லிருக்கீங்க. செப்டம்பர் 15 இருந்து அதை தொடங்குறதா ஒதுக்கி. மற்ற விஷயங்கள் வாக்குறுதிகள்லாம் செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? 6 கேஸ் தர்றது எல்லாம் செய்யணும். ஆனா இந்த விஷயங்கள்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றத பார்க்க முடியுது. 6 கேஸ்லாம் எப்படி தர முடியும்? அது மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்க கேஸ்லாம், அது எப்படி ஒரு தருவாரு அப்படின்ற இந்த விஷயம் மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதை கேட்டு வாங்கணும். நான் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு பேமெண்ட் தானே தங்கச்சி. மத்திய அரசுக்கு ரூபாய் கொடுத்துதான் வாங்கி கொடுக்க போறோம், அவ்வளவுதான். அவர் சொன்ன எல்லா வாக்குறுதிகளையும் ஃபாலோ பண்ணுவாரு, கொடுப்பாருன்னு நம்புறீங்களா? கொடுக்க முடியும். ஓகே சார். ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு வேலை நடந்தா அதுல 60 கோடிக்கு தான் வேலை நடக்கும். 40 கோடி ஸ்டாலின் குடும்பத்துக்கும் ஏவாவேலு குடும்பத்துக்கும் மந்திரிகள் மாவட்ட சில குடும்பத்துக்கும் போயிடும். இப்ப 40 கோடி நமக்கு மிச்சம். 10,000 கோடினா 6,000 கோடிக்கு தான் வேலை நடக்கும். 4,000 கோடி எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப 4,000 கோடி எங்களுக்கு மிச்சம். ஊழலற்ற ஆட்சி நடக்கும் பொழுது அரசு கருவூலத்திற்கு காசு வந்து கொண்டே இருக்கிறது, புது வெள்ளம். ஆனா இங்க பழனி கோவில் கீழே வந்து ஏதோ ஊழல் நடந்திருக்கு. அந்த நில 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை வந்து 2 கோடிக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. இதுல வந்து அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அந்த அமைச்சர் வந்து அப்பாவி, அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. வேற யாருக்கு அப்ப தொடர்பு இருக்கு? அதாவது கைது பண்ணியாச்சு, 8 பேரை கைது பண்ணியாச்சு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 3 பேர் பத்திரப்பதிவு துறையிலிருந்து 3 அதிகாரிகள் கொண்ட ஒரு உயர்மட்ட குழு பழனிக்கு சென்றிருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருங்க, நல்ல செய்தி வரும். அதாவது இந்த ஆட்சியின் மேல இருக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து எதுவுமே ஊழல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு வந்துருது, அந்த மாதிரியான ஒரு குற்ற சம்பவங்கள் யாரும் ஈடுபட்டாங்கன்னா உடனே வந்து நடவடிக்கை எடுத்துட்டு, அதான் நான் நடவடிக்கை எடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழியை தான் தாவேகா அரசு பாக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசு சட்டத்தின் ஆட்சியில எதை செய்யணுமோ அதை செய்யும். கைது செய்வதெல்லாம் அதன் அடிப்படையில தான். அதனால யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக செய்யற வேலை கிடையாது. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. இன்னும் வரும் காலங்கள்ல தாவேகாவினுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பரப்புரை செயலாளரா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் இன்னொரு நேர்காணல்ல சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.